ஏதோ ஒரு கோபத்தில் வந்து சொன்னானாக்க டக்குன்னு கிளம்பிடும். அப்போ அந்த வேலையும் சேர்த்து இவர் செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் செய்ய முடியும், 3 நாள் செய்ய முடியும், 4ஆவது நாள் வந்து கடையை மூடிட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளோதான். ஆமாம், இதுதான் வந்து. அப்போ இவங்க என்ன பண்ணால் எந்த மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியாக டீச்சிங்னா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பூரா ஸ்டூடெண்ட்ஸு, நான் சொல்கிறத கேளு, நீயே எதுவும் கேட்காது அப்படின்னு சொன்னாக்கா அவன் பேசாமல் உட்காந்துருப்பான். இது வேறு தொழில்னால் அப்படி இல்லை, 4 பேர் கேள்வி கேட்பாங்க, கேட்டாங்கன்னா இவங்களால முடியாது. இதுதான். அப்போ ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் போதே இவங்க என்ன செய்யணுங்கன்னா, தான் ஒருவரே செய்யக்கூடிய மாதிரியான தொழில்களை இவங்க கையாளலாம். அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 4 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு தொழிலை இவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு வேறு ஒரு ஆளை போடணும். இவர் வந்து ஒரு ஆளுக்கிட்ட மட்டும் கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரி, இவர் வந்து ஒருத்தர் தான் பேசணும். அந்த ஒருத்தர் 4 பேரை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இவருக்குன்னு ஒரு மேனேஜர் வச்சுக்கணும், இல்லை பர்சனல் அசிஸ்டன்ட் ஒன்று வச்சுக்கணும். வேறு யாராவது இந்த ஒர்க்கர்ஸை கையாளணும். இவர் டேரெக்டாக ஒர்க்கர்கிட்ட போனான்னா வேலை ஆகாது, பிரச்சனைக்குரியதாக மாறிடும். இதை முதல்ல இந்த மீன இலக்கணத்தில் பிறந்தவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். எந்த துறைக்கு போனாங்கனாலும் இவங்க கெட்டு தான், அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டல் நிறுவனம் நடத்தினாலும் சரி, அல்லது வேறு ஒரு இன்ஜினியரிங் தொழில் இருந்தாலும் சரி, சிவில் தொழில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இவங்க இருந்தாலும் கூட தலைமை தான். 2வது, இவங்களை யாரும் அதட்டி உருட்டி வேலை வாங்கவும் முடியாது. புரியுது அவங்களுக்கு? இவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போய் எட்டி பார்க்கக்கூடாது. என்ன செய்றீங்க, ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை செய்யுங்க எதை செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட போய் ஆர்டர் பண்ணக்கூடாது. நீங்களே செய்வேன்ட்டு உட்காந்துருவாங்க. இடையில் போய் வந்து அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது பெரும்பாலான நபர்களை நான் பார்த்துருக்கேன். மீன இலக்கணம் அவர் பெரிய முதலாளியாக இருந்தாலும் கூட இவருக்கு பயந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா இவங்களுடைய இது தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இருப்பாங்க. கோச்சிட்டாருன்னா ஆளுங்க நிற்க மாட்டார், கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவர் ஒரு நல்ல ஒரு முதலாளி பார்த்திங்கன்னா இவங்களை விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க, இவர் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா அங்கே வேறு மாதிரி ஆகிடும், இவங்க கிளம்பிடுவாங்க. அதாவது நிறைய நபர்கள் மீன இலக்கணத்தில் பிறந்தவங்க முழு சம்பளத்தை வாங்காமல் கூட வெளியேறவங்களாம் இருப்பாங்க. வருந்தி அழைப்பாங்க, வாங்கம்பாங்க, போகவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பழக்கம் உங்கள்கிட்ட உண்டு. ஒரு வாகனம் வாங்குகிறாங்க, பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து அப்படியே இத்து மண்ணானாலும் தூக்கி போட மாட்டாங்க. ஒரு வண்டி வாங்கினா வாங்கின வண்டியே அப்படி இருக்கும். அது மழையில் பட்டு தண்ணியில் அரைச்சி செல்லாகி கீழே போய்கிட்டே இருக்கும். பார்ப்பாங்க கண்ணில் கிடக்கட்டும் அப்படின்னு விட்ருவாங்க. நான் பார்த்துருக்கேன். நம்ம தலைவர்கிட்ட தான் மேனேஜராக இருந்தார். மேனேஜர் சொன்னால் அவருக்கு கோவம் வரும், நண்பர்னு சொல்லணும் அவருக்கு. 2 கேட்டகரியிலே இருப்பார் அவர். ஆமாம், மேனேஜர்ன்றது அது ஒரு வேலை செய்கிற மாதிரி ஆகிப்போது. ஆமாம், அதனால் வந்து அவர் நண்பர்ன்னும் ஈக்குவல் ஸ்டேட்டஸு. அதனால் அவர் என்னென்னா நண்பர்னு பாரு, மேனேஜ்மெண்ட் பண்ணுவார். அது பாருங்க கரெக்டாக அவர் வந்து ஆமாம் இவர் ஆமாம் இவர் மீனா கரெக்டாக வச்சுருக்காரு பாருங்க. ரொம்ப நாள் இருந்தார். ஆனால் அவரே ஏற்று நிற்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு வந்துடுது, நம்ம ஆளுக்கு வந்துடுது. வரத்தானே. ஆமாம், அவரும் முசுக்குன்னு கோச்சிக்கிற ஆள் தான். அதனால் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியாக ஒரு இந்த லக்னத்தில் பிறந்தவங்க முதல்ல தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக தேர்ந்தெடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா என்ன வேலை இவங்க செய்யலாம். பெரும்பாலும் ஆசிரியர் பணி, யோகா, இந்த ஜோதிடம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகமாக இருக்கணும். அவங்களுக்கு ஆன்மீகத்துடன் கூடிய தொழிலாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதுலேயும் இவங்க கண்மூடித்தனமான ஆன்மீகவாதி கிடையாது. ஒரு தனித்துவம் வச்சுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரும் அப்படியெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. அந்த மாதிரியாக ஒரு வைராக்கியமாக பழக்கங்களை கடைப்பிடிப்பாங்க. அதே போன்று பார்த்திங்கன்னா டோட்டலில் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. தனிமையாகவே இருக்கிறாங்க சார். நானும் பார்த்தேன். இல்லை இதே தான் ஜி. என் தம்பியும் பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்தாலும் சேர் போட்டு கம்முன்னு உட்காந்துருப்பான், இல்லை மொபைல் கேட்டுன்னு இருப்பேன். எங்கள் அப்பா ரூமில் போனால் அதாவது அவருக்கு பிடிச்சவன்ட்ட மட்டும் பேசுவார். வேறு யாரும் வந்து அப்படி இப்படி பார்த்து போயிடுவார். இப்போ நம்மளை வந்து ஏன் பிடிக்குன்னா இதே தான். நம்ம அவருக்கு பிடிச்ச நட்பு இடத்துல நம்ம இருக்கிறனால பேசுவார். இன்ன வரை நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா,
இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் வேறு கேரக்டர் இருந்தால் நான் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க மாட்டேன் அவரை வச்சு. ஜோதிடம் தெரிஞ்சதுனால மீனன்னா சரி அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம. நானே இப்போ அப்படி தான். என் தம்பியா ஆனால் அப்படி தான். ஆனால் கோவம். ஆமாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரியுங்களா, அவ்வளோ கோபக்காரனுங்க புத்திர பாசம் உடையவங்க. தம்பி இருக்கார், இப்போ நீங்கள் வந்து அவருக்கு உரியவர் அப்படிங்கிறனால அவருடைய கோபத்தை உங்கள்ட்ட காட்டவே மாட்டார், பணிஞ்சு போடுவார் தம்பி. அப்பாவும் சரி, அவருடைய கோவம்லாம் மற்ற இடத்துல இருக்கும்போது தவிர உங்கள்கிட்ட இருக்காது. பண்ணுற சேட்டெல்லாம் நான் தான். ஆமாம், அது நீங்கள் பண்ணுவீங்க. அது ஏற்றுக்கிட்டா எதிர்க்க பேச முடியாது. நான் போன பற்றியா உன் புள்ள பற்றியா அப்படி பேசிட்டு போகிறேன், பிச்சு போடுறாதுன்னு நேராக பண்ணுவானே என்ன உட்காரேன். அவ்வளோதான் உண்மையில்லை ஜி. இப்போ எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அதற்கு பிறகு 2 பெண் குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து சாமின்னா அவர் மாதிரி கடுமையாக தவம் இருந்த மாதிரி தான் இருந்து தான் நரசிம்மன் பிறந்தார். அதனால் பேர் என்ன வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் பிரசன்ன வெங்கடேச நரசிம்மன் அப்படின்னு வச்சுருப்பார். ஏன்னா அவ்வளோ வேண்டுதல் பண்ணி பிறந்த பையன் அவன். ஆனால் அவங்க கூடயும் பார்த்திங்கன்னா இதே கோபம் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவனும் பண்ணாத சேட்டை இல்லை, சிம்மம் இல்லையா, அவருக்கு எகென்ஸ்டாக என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ மாதிரி. ஏன்னா ஆகாது இல்லை. ஆமாம், நேரடி எதிரி இல்லை சிம்மம். ஸோ அந்த மாதிரி ஆனாலும் பையன் மேலே பாசம் விடாது. அவனை வந்து எப்படியோ பண்ணிக்கின்னு ஒரு வழிக்கு கொண்டாண்டாருன்னு வச்சுக்கலாம். அடித்தன்னா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை, அந்த மாதிரி உரிச்சு எடுத்துடுவார். அது இன்றைக்கி நம்மளால் வந்து அதை ரசிக்க முடியுது நம்மளால். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கோபமாக ஒரு அவங்கள பார்த்தா எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாரு. அப்போ நமக்கு அக்கறையே தெரியாது, எரிச்சலாக இருக்கும். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தோம்னா நம்ம மேலே அக்கறை உள்ளவங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரியாக அவங்களுடைய கல்வி எப்படின்னா இந்த துறை வேணாலும் அவங்களால படிக்க முடியும்னு வச்சுங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு மீன லக்னத்தில் பிறந்த குழந்தைய வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்வியை நீங்கள் திணிக்க முடியாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. மீன லக்னத்தை பசங்களாக வச்சுருக்கிறவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட கல்வியை திணிக்க முடியாது. அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, படிக்க சொல்கிறீங்களா, படிக்கிறேன். அவங்களுக்கு விருப்பமானது சொல்லுவாங்க. இதை படிக்க சொல்கிறீங்களா, நான் படிக்கிறேன், ஆனால் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போகலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோடு நிறுத்திடணும் அவங்கள. நீங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் போய்த்தான் ஆகணும்னா போக முடியாது, உங்களால் ஆனதை பாருங்க மாதிரி நிற்பாங்க. இது ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நீங்கள் இந்த மீன லக்னத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பிடிவாதமாக நிற்பாங்க. இதனால் என்ன அழிஞ்சாலும் சரி தான், என்ன போனாலும் சரி தான். இதே தான் சார் என் தம்பியா அந்த கம்பெனியில் தான் வேலைக்கு போகணும் ஒத்த காலம் நின்னா சேர்த்து விட்டாச்சு. ஓகே, தினியும் இன்னொரு கம்பெனியில் சம்பளம் அதிகமாக தரங்கிறான், இதை விட்டு போக மாட்டேங்கிறான். இங்கே பெண்டு நிமித்துறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யணுங்கிறான் போயிட்டு, ஆனால் விட மாட்டேங்கிறான். அது ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அது நான் தான் சொல்லுங்களேன், ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கு முக்கியமானது தவிர பணங்கிறது முக்கியமானது கிடையாது அவங்களுக்கு. அப்போது இந்த கல்வியை வந்து இவங்களுக்கு வலுக்கட்டாயமாக திணிக்க முடியாது. வலுக்கட்டாயமாக திணித்தால் படிப்பாங்க, பாஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு உரியது. அப்போது படிப்பு சம்மந்தமாக அவங்க விருப்பத்துக்கு விட்டுறணும். என்ன படிக்கிறே படிங்க அப்படின்ட்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கு டாக்டருக்கு படிக்கணுங்கிற விருப்பமாக இருக்குது, உங்களுக்கு சிவில் படிக்கணுங்கிற விருப்பமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அங்கே திணிக்க முடியாது. அப்படி ஒரு விதமான நபர் அவங்க. பிடிக்கலைன்னா பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இதே தான். வலுக்கட்டாயம் மட்டும் படுத்த முடியாது. அந்த மாதிரியாக ஒரு வித்தியாசமான நபர்கள். அதாவது யாரும் தன்னை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டாங்க. அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிறர் தன்னை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டாங்க. அதற்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழிலாளியை வச்சு வேலை வாங்குறது மூலமாக இவங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு லாபத்தை கொடுத்தாலும் ஒரு காலத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க மாதிரி ஆகிடும். காரணம் என்னென்னா, இந்த சனி வந்து இந்த பணியாட்களை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்குது. ஒரு வேலையாள்னாக்க அவங்கள வந்து சனி கிரகம் தான் குறிப்பிடும். அப்போ இந்த சனி இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு. இவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். 2 கேட்டகரியாக இந்த சனி வர்றதுனால இவங்களுக்கு வேலைக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப லாபத்தை தரக்கூடியாக ரொம்ப விரும்பத்தக்க வேலைகளெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே நபர்கள் திடீரென்று பின்னாளில்
பெரிய விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மிக ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன், மிக நல்ல மாஸ்டராக இருப்பார். அந்த மாஸ்டர்னாலே இவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த மாஸ்டர் திடீர்னு விலகி பக்கத்தில் இன்னொரு கடையை போட்டுறான்னு வச்சுங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து இவருக்கு வந்து மாஸ்டராக இருந்து ஒரு உணவுகளை ரொம்ப சுவையாக சமைச்சு கொடுத்தாலும் கஸ்டமர் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு திடீர்னு அவர் ஹோட்டலில் வந்து இன்னொரு இடத்துல அவர் வச்சாருன்னா என்ன ஆகும் பாருங்கள், வியாபாரம் மட்டும் அங்கே போயிடும், அங்கே நுழைஞ்சிடுவார். இப்போ இந்த மாதிரியாக அவங்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும், பணியாட்கள் மூலமாக இவங்க சந்திக்கணும். அப்போ இதெல்லாம் அவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா முதல்ல ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி கல்வி வந்து எந்த மாதிரியான கல்வியை அவங்க தேர்ந்தெடுத்து அதன்படி செயல்படணும். இதுதான் கல்வி. ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, அது அப்புறம் பேசலாம் தான் பார்த்தா, இருந்தாலும் இப்பயே கேட்டுறேன். இவர் வந்து பிறப்பால் பிராமணர் தானே? யார்? ஆமாம், துரோணர். ஆமாம், இவர் கல்வியை தான் போதிக்கணும் அதானே? ஆமாம், வேதங்களும் கல்வியும் போதிக்கணும். ஆனால் இவர் கான்ட்ராஸ்டாக சத்திரியனுக்கு உண்டான அனைத்து போர் முறைகளையும் போர் யுக்திகளையும் நீங்கள் நல்லா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையாக இருக்க. இதே மாதிரி நான் கேட்க வந்த காரணம் என்னென்னா, படிக்கிறது ஒன்றாவும் இடையில வேற கட்டாய காரணங்களால் வேற தொழிலுக்கு மாதிரி போவாங்களா அப்படின்னு கேட்குறேன். கரெக்டான கல்வி இது. இதுவும் அதே மாதிரியான ஒரு கிளை. இப்போ நீங்கள் துரோணரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் முதல்ல அஸ்திர வித்தைகள் ரொம்ப கவனம் செலுத்தலை. யாரோட நட்பாக, இப்போ துருபதன் கூட நட்பாக இருக்கும்போது அவன் அஸ்திர வித்தை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கான். அஸ்திர வித்தை கற்றுக்கிறதுக்கு முன்பாக அந்த ஆரம்ப பாடம்லாம் கற்றுக்கணும். அந்த ஆரம்ப பாடத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ துரோணர் வந்து அஸ்திர வித்தைகளை வந்து பெருசாக கற்றுக்கல. இவனுக்கு தேவையான ஆரம்ப பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அஸ்திர வித்தைகளை இவருடைய குருநாதர் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் அரசனுக்கு தேவையானது. இப்போ அவனுட்ட அவமானப்பட்டதுக்கு பிறகு தானே இவர் போய் இவர்கிட்ட நிற்கிறாரு, பரசுராமர்கிட்ட போய் நிற்கிறாரு. அஸ்திர வித்தை அவர்கிட்ட தானே இவர் கற்றுக்கிறாரு, அபரிதமான அஸ்திர வித்தைகள். அப்போது ஒரு வேதம் படிக்கிறவங்க, இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. எல்லா அந்தனரும் இப்படி போயிட மாட்டாங்க இல்லைங்களா? ஆமாம், அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒரு டெஸ்ட் பேபி. ஆமாம் ஆமாம், அதுதான் இவங்களுடைய முனிவருடைய அம்சத்தில் பிறந்தவங்க. அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வித்தியாசப்படுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. வேதம் ஓதக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த அஸ்திர வித்தைங்கிறது அவங்களுக்கு இயல்பாக வந்துடக்கூடியதாக இருக்குது. இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, இதே மாதிரி தான் நம்ம ஜோதிடத்துக்கு வந்தீங்கன்னா, ஆமாம், படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் தொழில்னு போகும்போது இதை விட்டு வேறு தொழில் போயிடுவாங்க. அது அவங்களுக்கு எது பிடிக்குது அமையும் அந்த மாதிரி. அப்படின்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த படித்த துறை அவங்களுக்கான அந்த கௌரவத்தை கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து மாறிடுவாங்க. இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா, இப்போ தனித்து செய்கிறதுனா ஒரு வேலை, தொழில் செய்கிறதுனா ஒரு தனித்துவமாக செய்கிறது வேறு. ஆனால் இவங்க படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு உரிய அந்த மரியாதைகள் கிடைத்தால் அதில் இருப்பாங்க. கிடைக்கலன்னா அதை விட்டு விலகிடுவாங்க. அப்போ தனக்கு எது உகந்தது அப்படின்னு அவங்க தீர்மானித்து அடுத்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு அவங்க போயிடுறாங்க, இன்னொரு துறைக்கு அவங்க போயிடுறாங்க. ஏன்னா எளிதாக கற்றுக்குவாங்க ஒரு விஷயத்தை வந்து அந்த அடுத்த துறையாக இருந்தாலும் அதனுடைய தன்னுடைய அறிவை கொண்டே அதை எப்படி கையாளுவதுங்கிற முடிவுக்கு போடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க விருப்பப்பட்ட தொழிலை செய்வாங்க, விருப்பம் இல்லாத தொழிலை செய்ய மாட்டாங்க. இவங்க தான் விட்டுருவாங்க, அவ்வளோதான். இது ஒரு வித்தியாசமான இலக்கு. நம்ம தான் சொல்கிறோம் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட்டான டைப்பு, வித்தியாசமாக இருப்பாங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் தவறு செய்வாங்க, அந்த நண்பர்களால் பிரச்சனைக்குள்ளாகவும் செய்வாங்க, அதையும் சமாளித்து உட்காந்துருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய இயல்பு. சார், இப்போது இந்த மகாபாரத போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூகம் வந்து அடிக்கடி பேசப்படும். சக்கர வியூகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கிரிட்டிக்கலான வியூகம். அபிமன்யு இறந்தது அந்த வியூகத்தில் தானே? ஆமாம், அதனால தான் இறந்தோம். ஆனால் இது வந்து அர்ஜுனனுக்கு உடைக்கவும் தெரியும், அமைக்கவும் தெரியும். ரெண்டுமே தெரியும். இது யார், இவர் கற்றுக் கொடுத்ததா இல்லை வேறு?